கந்தன் எழில் காண இந்த இரு விழிகள் எந்த வகை போதும். கந்தன் எழில் காண இந்த இரு விழிகள் எந்த வகை போதும். சிந்தையிலே முருகன் பந்தமெனும் அலைகள் வந்து வந்து மோதும். சிந்தையிலே முருகன் பந்தமெனும் அலைகள் வந்து வந்து மோதும். கந்தன் எழில் காண இந்த இரு விழிகள் எந்த வகை போதும். ராசே இல்ல ராசே, ஸ்கூலுக்கு நேரமா அது பாரு, எந்திரி. வார்த்தை பயங்கரம், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். விளக்குமாறு பிஞ்சிரும். பண்ணிட்டு நாய் நக்கின கதையா எங்க வருமானம் போய்கிட்டு இருக்கு. இதுல உனக்கு 200 வாவாய்க்கு வேற வா செருப்பு கேக்குன. எந்திக்க என்ன இல்ல வரவா? ராசு ராசு எந்திரிப்பா, எந்திரி பழிக்கிறோம், லேட்டாச்சு பாரு. எந்திரி, ஏஞ்சி பழிக்கிறோம், எந்திரி. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இரவு 7 மணி 7 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு நல்ல கிரக மாற்றங்கள் ஏற்படும். அப்பா, ஏன்பா நம்ம ஏழையா இருக்கோம்? என்னத்தை சொல்ல, நம்மளை மாதிரி ஏழை போலைங்க கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கணும்னு விளங்காத கடவுளும் நினைக்கான், இந்த அரசாங்கமும் அதைத்தான் நினைக்கும். சரி, அதை விடு ராசு. நான் நல்லா பிடிச்சேன், என் வாழ்க்கை நாசமாக போச்சு. ஆனால் உன் காலம் அப்படி இல்லை. உன் படிப்பு தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றும். நல்லா படி, பாசமாக இரு, எல்லாத்தையும் அன்பாக போல. ராசு, ஒரு நிமிஷம் இது வா. என்ன ஒரு 5 ரூபா நாளைக்கு வரும்போது தாங்க. ராசு, நல்லா படிக்கணும்னு. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே பேரருள் புரியும்
என்ன ராசி இன்னைக்கும் செப்பல் வாங்கிட்டு வரல போல. இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் வேலையாக இருந்தார், அதான் சும்மா அதே சொல்லாத. அப்பா எப்போது வேலையில இருக்காரோ? இல்லை நான் நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். காசு இந்த செருப்பு பியருக்குள்ள புது செருப்பு வாங்கிக்கோ, இல்லாட்டி வருங்காலம் தான் வரணும். என்னப்பா கடவுளை இத்தனை தடவை கூப்பிடுற இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து போச்சுப்பா. அப்படி என்னப்பா நிகழ்ச்சி? ஏலே காலையில ஸ்கூலுக்கு செருப்பு போட்டு தானே போனேன், எப்படி காலில் அடிபட்டுச்சு? விளாண்டுக்கு இருக்கும் போது செருப்பு பிஞ்சிருச்சு. பிய்யும் கண்ணை படத்துலயே வச்சிருந்த முட்டா பையல. உங்க அப்பா இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு மாமனை செருப்பு பிஞ்சிருச்சு மயிறு பிஞ்சிருச்சுன்னுட்டு காலில் வேற அடிபட்டு வந்திருக்கனே இன்னைக்கு நீ. மாறி மாறி, என்ன துறை நீ ஏதாச்சும் வீட்டில் இருக்காரு? ஆ தொற புதையல் எடுத்துட்டு வந்திருக்காரு. கீழே விழுந்துட்டானா? ஏன் என்னாச்சு? எங்க கீழே விழுந்த? விளையாட்டு பீரியட் விளையாடும் போது கழுத்தடி கீழே விழுந்துட்டேன். கழுதறி கீழே வந்துட்டியா? ஏன் செருப்பு போட்டு தானே போனேன்? செருப்பு பிஞ்சிருச்சு, பிஞ்சிருச்சா? எடு. தூர போட்டேன். சரி, பழைய செருப்பு ஒன்று இருக்கு, அது நாளைக்கு போட்டுப்போ. எப்போ? ஏப்பா? எனக்கு வார் செருப்பு ஒன்று வாங்கி தரியா? என்னது வால் செருப்பா? நல்லா கம்பிய பழுக்க காய வச்சு கால்ல இழுத்தா சரியா வந்துரும். சரி, நாளைக்கு ஒரு நாள் அதை போட்டுப்போ. சரியா? அப்பா நாளைக்கு சாயந்தரம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். சரியா? சத்தியமா? சத்தியமா. எங்கே போற? பேரோட்டவே சொல்லிட்டானே, என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எப்படி ஓடுதான் பாருங்களேன். சரி, உனக்கு நடி வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், போங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரு. ஒருவேளை உங்க அப்பா வாங்கிட்டு வரலாட்டி? ஆஹா, எங்கள் அப்பா ரஜினி ஃபேன். அதனால என்ன? ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சொன்னதை செய்வேன்னு, அது மாதிரி தான் எங்கள் அப்பாவும். அண்ணா அந்த இடத்துல வாறு விட்டுருச்சு, கொஞ்சம் தைக்க முடியுமான்னு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஆ சரி. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. எவ்வளோ ஆச்சுண்ணே? 40 ரூபா ஆச்சு. 40. அண்ணே 30 ரூபா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, கொடுங்க. சரிங்க.
அம்மா அப்பா எப்போ வருவாரு? அப்பா ராத்திரி வந்துருவாரு. என்ன இன்னைக்கு ஆளு ரொம்ப குசியா இருக்க? செப்பல் வாங்கிட்டு வந்துருவார்ல? கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாரு. கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவார்ல? சொல்லிருக்காருல. கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவார்ல? போ, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்து. வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய பித்தளை, ஓடாத வாஷிங் மிஷின், ஒரு டீ பழைய ஒரு 50 ரூபா தான் இருக்கு. இன்னொரு 50 ரூபா ஹலோ மதியம் சாப்பிட வரலையா? கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். ராசு வேற உங்களை கேட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். நீங்க எப்போ வருவீங்க? செருப்பு வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஹலோ, என்னாச்சு? ஹலோ. வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பரவாயில்ல. நான் ராசை எப்படி சமாளிச்சுக்கிறேன். எதையும் யோசிக்காதீங்க, பார்த்து வாங்க. சரி. அப்பா நாளைக்கு சாயந்தரம் போன வாட்ஸ்அப் பண்ணேன். சரியா? சத்தியமா? செருப்பு வாங்கிட்டு வந்துருவீங்களா? யார் கேட்டாலும் கையில இருக்க பணத்தை தூக்கி கொடுத்துறீங்க. ஆனா ராத்திரி மட்டும் தோணில் ஏறி சரக்கு கடத்துறீங்க. அது தப்பில்லையா வாப்பா? தப்பில்லை வேலு. 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்லை. சிரிக்கு உள்ள எதுக்குல செருப்பு பிச்சை? ஒரு சில சொல்லுங்க. எதுக்குல செருப்பு பிச்சை? ஒரு சில சொல்லுங்க. அதுக்கு என் பிள்ளை செருப்பு கேட்டானே, வாங்கி கொடுக்க முடியலண்ணே. அதானே. அதுக்கு நல்லா இருக்க செருப்பு இப்ப கடவாங்க தெரியல, செருப்பும் மனசு வரலண்ணே. அதான் பண்ணிட்டேன். செருப்பு இல்ல மன்னிச்சிருக்கண்ணே. கடல உனக்கு எவ்வளோல? 50 ரூபா வச்சுண்ணே. ம் 50 ரூபாண்ணே. பரவாயில்ல வச்சுக்கோ. என் செருப்பை பிச்சுட்டு போ மோனு பூச்சி செருப்பை எடுக்க போகிறேன். சரி போ, நல்லாரு.
ராசு அப்பா வந்துட்டாரு பாரு. ராசு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போலாம், கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஏயா செருப்பு விலகோன்ன மாதிரி தெரியுது, எம்புட்டியா? எம்பிட்டா இருந்தா என்ன, நாளைக்கு என் பிள்ளை சந்தோஷமா ஸ்கூல் போவான்ல, அது போதும். ராசே ரேடியோ போடுப்பா. ராசு ராசு இந்த பாட்டு கேளு, தலைவர் பாட்டு சூப்பராக இருக்கும். இந்த படம் பார்த்துருக்கியா? சூப்பராக இருக்கும். நம்ம டிவி வாங்கிட்டு ஒரு நாள் பார்ப்போம் என்ன? இந்த பாட்டில் ஒரு மியூசிக் வரும், அது தலைவர் ஸ்டெப் போட்டிருப்பாரு. இரு வரும்போது சொல்லுதானே. இதான் இந்த பாட்டில் இப்படி இடுப்பில் கைக்கு ஸ்டெப் போட்டிருப்பாரு தலைவர். சூப்பராக இருக்கும், எவனாலே பண்ண முடியாது. தலைவர் ஸ்டைலு, தலைவர் தான். நிழல் போல நானும் நிழல்